நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வீக்லியில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரத்தில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வர இருக்கிற வாரங்கள் பட்ஜெட் இருக்குது, முக்கியமான ஈவெண்ட்லாம் இருக்குது, ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ரிலையன்ஸோட ரிசல்ட்டு, ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டு, கொடாக் ரிசல்ட்டு எல்லாம் வந்திருக்கு. இதுக்கெலாம் மார்க்கெட் எப்படி இம்பேக்ட் ஆகும், பட்ஜெட்டில் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். போன வாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த வாரம் எப்படி அனலைசிங் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம போன வாரம் சொன்ன விஷயங்கள் தெரிஞ்சால் தானே நம்ம போன வாரம் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத வர இருக்கிற வாரங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு வந்துடலாம். இது நம்மளோட வீடியோஸ், போன வாரம் போட்ட வீக்லி அனலைசிங் வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வாரமும் மார்க்கெட்டில் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வீக் மேலே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், அடுத்த வாரம் மேலே வந்தது அதை விட கொஞ்சம் சின்ன புல்லிஷ் கேண்டில், அடுத்த வாரம் மேலே வந்தது ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில். இந்த வாரம் என்ன வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அடுத்த வாரம் பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்கான வாரம் இங்கேருந்து ஒரு கேண்டில் மேலே போய் இங்கே ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் வர இருக்கிற வாரங்களில் பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங் டோஜி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்டிசிஷனாக இந்த வாரம் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. இந்த கேண்டிலில் ஃபுல் புல்லிஷ், அதை விட கொஞ்சம் புல்லிஷ் கம்மியாக இருக்குது, அதை விட இந்த கேண்டிலில் கொஞ்சம் புல்லிஷ் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? வர இருக்கிற வாரம் டோஜி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அடுத்த வாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4th வீக். ஓகே, நம்ம சொன்ன போல் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில், அதை விட கொஞ்சம் புல்லிஷ் கம்மியாக இருக்குது, அதை விட கொஞ்சம் புல்லிஷ் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு டோஜி ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு இண்டிசிஷன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இதை நம்ம ஒரு இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்னு சொல்லலாம், இல்லை டோஜி டைப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிலையன்ஸோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்திருக்கு. அதே போல் ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டும் ஆவரேஜாக தான் வந்திருக்கு. அதே போல் கொடாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுனா, இந்த ரிவர்சல் பேட்டர்ன் வச்சதுக்கு இங்கேருந்து மார்க்கெட் 25,000 ரேஞ்சுக்கிட்ட தான் போய் திரும்பியிருக்கு. இது ஒரு ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. பட்ஜெட்டில் இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த கேண்டில் பட்ஜெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை பட்ஜெட் அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற இடம் மார்க்கெட் 24,500. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடம் 23,600. ஏன்னா இந்த ட்ரெண்டும் இந்த இடத்துல தான் வருது. சரிங்களா? மார்க்கெட் ட்ரெண்டும் இந்த இடத்துல தான் வருது. சப்போஸ் பட்ஜெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்க, அப்படியே இந்த கேண்டில் இப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரிங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த கேண்டில் 24,000க்கு மேலே உடச்சிட்டும் 25,000க்கு மேலே உடச்சிட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 25,000க்கு மேலே வீக்லி கேண்டில் நல்லா முடிஞ்சுது அப்படின்னா 25,000 அப்படிங்கிற ரேஞ்சு தான் வர இருக்கிற காலங்களில் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா?
இந்த இடத்துல இந்த மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ரிவர்சல் கேண்டில் இந்த டைப் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த ரிவர்சல் கீழே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 24,500 மேஜரான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே கேண்டில் இப்படி திரும்பினுச்சு அப்படின்னா இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படியே என்ன பண்ணிடும், இங்கே புல்லிஷ் பேட்டர்னாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இந்த வாரம் ஒரு பெரிய மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்ன போலவே ப்ரீவியஸ் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் வீக்கில் லோவான கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்தது. இந்த வாரம் ஒரு டோஜ் டைப் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலும் வர இருக்கிற வாரங்கள் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிலையும் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட ஃபிப்னாசி லெவல் பார்த்தோம் அப்படின்னா லோ டு ஹை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். பேங்க் நிஃப்டியும் ஒரு ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியும் வீக்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எலெக்ஷனுக்கு வந்த லோ, சரிங்களா? எக்ஸாக்டாக மார்க்கெட் 1.4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. இந்த 1.4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பின மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,200 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடம் 52,000 அப்படிங்கிற லெவல் 52,000 டு 52,500 இந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2-3 வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே போயிருக்கு, இங்கே லோ வந்திருக்கு. போன ஹை பார்த்தீங்கன்னா 53,300, லோ பார்த்தீங்க அப்படின்னா 51,700. கிட்டத்தட்ட ஒரு 1,500 பாயிண்ட்டுக்குள்ளார அடுத்தடுத்த வாரங்களில் இந்த வாரம் ரொம்ப லோவாக ட்ரேட் ஆகிருக்கு. 52,800 டு 200, ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளார தான் பேங்க் நிஃப்டி கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ, ஒன்ஸ் இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த வீக்லி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்லி கேண்டிலில் நான் ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பேட்டர்னை பார்த்துக்குங்க. பேங்க் நிஃப்டியில் இந்த பேங்க் நிஃப்டி இந்த பாக்ஸ் பேட்டர்னை மட்டும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு டே கேண்டில் எந்த பக்கம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது, ஒரு 1 ஹவர் கேண்டில் எந்த பக்கம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 2,000 to 3,000 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் இருக்கும், சரிங்களா? அதே போல் லோவை கட் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா அதே நேரத்தில் எது வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 51,000 வரைக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 50,000 வரைக்கும் கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீக்லியில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக மேலே வரல. மேக்ஸிமம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் எல்லாருமே எடுத்துருந்துருப்பாங்க. அந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மிட் கேப் பாருங்களேன், இந்த ட்ரெண்டில் வீக்லியில் இது ப்ரைமரி, இது நம்மளோட ப்ரைமரி ட்ரெண்டு, இது செகண்டரி ட்ரெண்டு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வீக்லி கேண்டில். கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே போய் ரிவர்சல் ஆகிருக்கு, நம்மளோட ட்ரெண்டில் போய் ரெசிஸ்டன்ஸில் ரிவர்சல் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு எல்லோ ஜோன் சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு, 12,000 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லெவல் தான் சப்போர்ட். தென் இந்த 12,000க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் மிட் கேப் இமிடியேட்டாக ஃபால் ஆகும். அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இது ஒரு ட்ரெண்டு. ஓகே, இந்த ட்ரெண்டு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 500 to 600 பாயிண்ட் மிட் கேப் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியோட வீக்லியில் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஏன்னா எதுவாக இருந்தாலுமே இன்ட்ராடே பொசிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெள்ளை பாக்ஸை டெலீட் பண்ணிக்கலாம்.
வீக்லியில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மேஜராக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாத்தையுமே புதுசாக ட்ரா பண்ணிடுறேன். ஃப்ரைடே வந்த லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,500 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நிஃப்டி வந்து நல்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் 2 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. அதனால் இந்த 24,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் வச்சுக்கலாம். 24,465. ஓகே, இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து எங்கே போகும் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச் 24,200 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்தா போல் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 23,900 அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் வரும். அடுத்த லெவல் இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 25,000 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 25,365, அதற்கு மேலே போனால் இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 26,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த எல்லோ ஜோனை நல்லா பார்த்துக்குங்க. இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இந்த எல்லோ ஜோனை வந்து கொஞ்சம் வெயிட்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு ஜோனாக வச்சுக்கோங்க. இந்த இடத்த 52,000ங்கிற லெவலில் இன்னொரு 250 பாயிண்ட் வந்து இந்த இடம் கிராஷ் வந்தப்போ கொஞ்சம் வந்துட்டு போணுச்சு. அதனால் இந்த ஜோனை கூட வச்சுக்கலாம். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்டும், இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்குவோம். ஃப்ரைடே வந்த லோ 52,167 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட். அடுத்து இந்த எல்லோ ஜோனோட பாட்டம் 51,748 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,147 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். ஃபால் ஆனிச்சு அப்படின்னா லிமிட்டடாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஏன்னா நிஃப்டி ஏறின அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஏறலை. அதனால் லிமிட்டடாக தான் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மேலே வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த எல்லோ ஜோன் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 52,760 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 53,269 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 54,310 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்க்கான லெவல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். மிட் கேப்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். 527 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,384 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,158 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 23,830 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 23,928 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,046 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரெண்டில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபாலோ ஆகுது. எல்லோ ஜோனுக்குள்ளார வந்திருக்கு. எல்லோ ஜோனில் பொறுமையாக தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. எல்லோ ஜோனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் மாற்றுறேன். இந்த எல்லோ ஜோனோட பாட்டம் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அடுத்தது செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 12,000 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் சப்போர்ட். தேர்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான் தேர்டு சப்போர்ட். இதை நான் இந்த லைனை வந்து இங்கே வச்சிடுறேன். ஓகே, தேர்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,831 அப்படிங்கிறது மிட் கேப்க்கான தேர்டு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை வந்து 12,492, 12,500 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,550 அப்படிங்கிற இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 563
ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனால் 600 எவ்ரி 50 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை எல்லாத்தையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் ரிசல்ட் எல்லாமே வந்து ஒரு நிஃப்டி 50யோட மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஒரு ஒரு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக வந்து ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி எதுவுமே வரல. வந்திருந்தால் ஒரு புல் பேக் திருப்பி கொடுத்துருக்கோம். ஒரு பிலோ ஆவரேஜ் எக்ஸ்பெக்டேஷனுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு செல்லிங் ப்ரெஷர் மண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான நியூஸஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்டிலிட்டி இருக்கும். மண்டே வந்து நான் அதுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிறது சொல்கிறேன். 10 மணிக்கு பட்ஜெட் ஆரம்பிக்குது அப்படின்னா 1 மணி வரைக்கும் வந்து எஃப்எம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசுவாங்க. அந்தந்த செக்டாருக்கு அந்தந்த செக்டார் வைஸ் மார்க்கெட்டு மேலே கீழே வால்டிலிட்டி இருக்கும். அதே நேரத்தில் எப்போதுமே வந்து பட்ஜெட் முடிஞ்சோன்னே இது வரைக்கும் உள்ள ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை வருஷத்தில் பட்ஜெட் முடிஞ்சோன்னே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு இருக்குங்கிறத தவிர மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஃபால் வரும், நல்ல சடன் ஃபால் வரும், அதே நேரத்தில் சடன் ஹைப்பும் வரும். இது வரைக்கும் ஃபால் ஆனது அப்படிங்கிறதுனால நம்ம ஃபால் ஆகுன்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சப்போஸ் அதற்கு மாறாக மார்க்கெட் மேலே பெருசாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட்டில் ஒரு சில செக்டார் வைஸ் நல்ல ஃபண்டு ஒதுக்குறாங்க, நல்ல பாசிட்டிவ் இதெல்லாம் விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே தயாராருங்க. ஒரு 5 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 50 ரூபாயும் போகும், 100 ரூபாயும் போகும், 200 ரூபாயும் போகும். அதே நேரத்தில் 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 0 ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த பொசிஷன் எடுத்தாலும் உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்தாற் போல் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் எவ்ரிதிங் பாசிபிள். அதனால் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 மந்த்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்தாற் போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 into 3 into 4 into வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டிங்ஸில் வச்சுக்கலாம். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரோக்கரேஜ் மற்ற ப்ரோக்கரேஜோட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டை நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.